மலைகளும் வயல்களும் மரங்களும் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அதன் பெயர் பூவரசம்பட்டி. காலை நேரங்களில் சூரியன் மெல்ல மெல்ல மலைக்கு பின்னிருந்து எழுந்து வரும். பறவைகள் கீச்சு கீச்சு என்று பாடும். வயல்களில் பனித்துளிகள் மின்னும். காற்று மண் வாசனை கலந்திருக்கும். அந்த கிராமமே ஒரு அமைதியான சந்தோஷம் போல இருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுடைய பெயர் குமரன். குமரன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் சுறுசுறுப்பானவன், புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. அது அவசரம். எதுவாக இருந்தாலும் உடனே வேண்டும். விளையாடினா உடனே ஜெயிக்கணும், படிச்சா உடனே நல்ல மதிப்பெண் வாங்கணும், விதை விதிச்சா கூட அடுத்த நாளே செடி வளரணும்னு நினைப்பான். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, குமரா எல்லாத்துக்கும் நேரம் வேணும். குமரன் சிரிப்பான், அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். ஒரு நாள் அப்பா குமரனை வயலுக்கு கூட்டிட்டு போனார். அங்க சின்ன சின்ன விதைகள். குமரன் கேட்டான், அப்பா இது என்ன? அப்பா சொன்னார், இது தக்காளி விதைடா குமரா. குமரன் விதைத்து பார்த்து, இவ்வளவு சின்னதா இருக்கே, இதுல இருந்து எப்படி செடி வரும் அப்படின்னு கேட்டார். அப்பா சிரிச்சார். குமரா, சின்னதா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய சக்தி இருக்கு. பொறுமையா இருந்தா அது நமக்கு பலன் தரும் அப்படின்னு சொன்னார். அவர்கள் விதையை விதைத்தார்கள். மறுநாள் குமரன் ஓடி வந்தான். அப்பா செடி வந்துருச்சான்னு கேட்டான். இல்ல. 3 நாள் போச்சு, 4 நாள் போச்சு, ஒன்னும் இல்ல. குமரன் கோபப்பட்டான். இதுல ஒரு பெரிய சக்தியும் இல்லைன்னு கோபப்பட்ட குமரன் அந்த மண்ணை கலைக்க போனான். அப்போ அப்பா சொன்னாரு, குமரா அதை கலைக்காது, பொறுமையா இரு, கண்டிப்பா அதை பலன் தரும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வாரம் கழிச்சு ஒரு காலை குமரன் ஓடி வந்தான். அப்பா இங்க பாருங்க, ஒரு சின்ன பச்சையா முளை கட்டி வருது அப்படின்னு சொன்னான். நாட்கள் சென்றன. முளை செடியானது, பூ வந்தது, காயானது. குமரன் தினமும் அதை கவனித்தான். அவன் கற்றுக்கொண்டான், தண்ணீர், சூரியன், நேரம், பொறுமை எல்லாம் ஒண்ணு சேரும்போது அது கண்டிப்பா பலன் தரும் அப்படின்னு. ஒரு நாள் பலமா மழை பெஞ்சிச்சு. காற்று வீசியது. குமரன் பயந்து போனான். அப்பா நம்ம வளர்த்த செடி ஏதாவது ஆயிடுமோன்னு. அப்பா சொன்னார், நம்பிக்கை வை குமரா, அந்த செடிக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஒரு நாள் காலையில சிவப்பு தக்காளிகள் செடியில அழகா பூத்திருந்தது. குமரன் சந்தோஷத்துல குதிச்சான். அப்பா நாம வளர்த்த செடி இது அப்படின்னு. அப்பா மெதுவாக சொன்னார், குமரா வாழ்க்கையும் ஒரு விதை மாதிரிதான், பொறுமையா இல்லைன்னா பலன் கிடைக்காது. அந்த நாள் முதல் குமரன் அவசரம் இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டான். தோல்வியிலும் பொறுமை, வெற்றியிலும் பொறுமை. அவன் நல்ல மாணவனாக, நல்ல மனிதனாக வளர்ந்தான். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் குழந்தைகளே? பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம். சிறியது என்று நினைப்பது பெரிய மாற்றத்தை தரும். வாழ்க்கை நேரத்தோடு வளர்கிறது.